ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் செவலை. என்ன மறந்துட்டீங்களா? மறந்துடாதீங்க. ஓகே, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம செவத்தி இருக்கா இல்லையா, அவள் டெலிவரிக்கு ஆஸ்பத்திரிக்காக போயிருக்கா. ஸோ அவள் வர 20 நாள் ஆகும். ஸோ அதனால் நம்ம இனிமேல் ஜாலி தான். இல்லை ஜாலின்னு கேட்குறீங்களா? அதான் எனக்கு பொண்டாட்டி மாதிரி நிறையா இருக்காங்களே. ஸோ இப்போ நான் என் 2வது பொண்டாட்டி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி, அவள் பேர் செவத்தி அம்மா. ஸோ இவன் அம்மா கேரக்டரில் பெரிய வல்லவ. பிள்ளைங்களை அவ்வளோ சூப்பராக வளர்த்தெடுப்பாள். ஸோ அதனால் இவள் செவத்தி அம்மான்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ இவன் வந்த கதை எப்படின்னு தெரியுமா? நம்ம செவத்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு வேளை குழந்தை இருக்காதுன்னு நினச்சி என் தலைவன் அவங்க ஊரில் இருந்து இவன் டெலிவரிக்கு வந்தவளை அப்படியே டெலிவரி கையோடு இழுத்துட்டு வந்துட்டான். ஸோ இங்கே வந்து குழந்தை பெற்றான். ஸோ அவள் குழந்தைகளை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுனால என் மேலே அவளுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு. வேறு வழியும் இல்லை, இங்கே அவளுக்கு வேறு யாரும் இல்லை. ஸோ அவள் பழைய புருஷனை மறந்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டான். ஸோ நானும் இவ்வளோ 2வது மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் செவத்தி அம்மாளோட கதை. ஓகே, எனக்கு இன்னும் 3 மனைவி மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, வரட்டா?